நான் உங்கள் ஜெனி பேசுகிறேன். இன்றைக்கி நாம் பேச போகிற விஷயம் ரொம்பவே சிம்பிள், ஆனால் நம்ம வாழ்க்கையோட நிம்மதிக்கு ரொம்ப ரொம்ப ஆழமானது. நாம் எல்லாரும் அன்புக்கு ஏங்குறவங்க தான். நமக்கு பிடிச்சவங்க, சொந்தக்காரங்க, நண்பர்கள்னு ஒரு பெரிய கூட்டமே நம்ம கூட இருக்கிறது சந்தோஷம்தான். ஆனால் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன், கேளுங்க. ஒரு செடி நல்லா வளரணுன்னா அதுக்கு தண்ணி ஊற்றுறது மட்டும் முக்கியம் இல்லை. அந்த செடியை சுற்றி ஒரு சின்ன வேலி இருக்கணும். அப்போது தான் ஆடு மாடு மேயாமல் அது பாதுகாப்பாக இருக்கும். அதே மாதிரி தாங்க நம்மளோட உறவுகளும். அன்புங்கிற பேரில் மற்றவங்க நம்மளோட லைஃப்குள்ளே வரும்போது தான் அங்கே சிக்கல் ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டு நோ சொல்ல தயங்காதீங்க. நம்மள பல பேருக்கு இருக்கிற ஒரு பெரிய வியாதியே இது தாங்க. மற்றவங்க மனசை கஷ்டப்படுறோமோ, அவங்க நம்மளை பற்றி தப்பாக நினைப்பாங்களோன்னு பயந்துக்கிட்டே நமக்கு பிடிக்காத விஷயங்களுக்கு கூட சரி சொல்லிடுவோம். யோசிச்சு பாருங்களேன், உங்கள் உடம்புக்கு முடியல, ஆனால் உங்களோட ஃப்ரெண்டு உங்களை பார்ட்டிக்கு கூப்பிடுறாரு. நீங்கள் இல்லைன்னு சொன்னால் அவர் கோச்சிப்பார்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. அங்கே போய் உங்களுக்கு உடம்பு இன்னும் மோசமாகுது. இதனால் யாருக்கு நஷ்டம்? உங்களுக்கு தானே. அதனால் ஒரு விஷயம் உங்களுக்கு செட் ஆகலையா, அன்பா அதே சமயம் தெளிவாக இப்போ என்னால் முடியாதுன்னு சொல்ல கற்றுக்கோங்க. உண்மையான உறவுகள் உங்கள் நோவை கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அடுத்தது பர்சனல் ஸ்பேஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. கல்யாணம் ஆனவங்களுக்கும் சரி, இல்லை ரொம்ப நெருக்கமான ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி, யாராக இருந்தாலும் உறவுகளுக்குன்னு ஒரு தனி உலகம் இருக்கணும். உங்கள் கனவுகள், உங்களோட அமைதி, நீங்கள் மட்டும் தனியாக செலவழிக்கிற நேரம், இதையெல்லாம் யாருக்காகவும் அடகு வைக்காதீங்க. நிறையா பேர் நினைக்கிறாங்க, நாங்கள் 2 பேரும் ஒன்றாவே தான் இருப்போம், எங்களுக்குள்ளே மறைக்க என்ன இருக்குதுன்னு. அது ஆரோக்கியம் கிடையாது. 2 தனித்தனி நண்பர்கள் ஒன்றா சேர்ந்து ஒரு உறவை அழகாக்குறது தான் முக்கியம். ஒருத்தரை ஒருத்தர் சுதந்திரமாக இருக்க விடுறது தான் உண்மையான அன்பு. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அன்பு இருக்கிற இடத்துல கண்டிப்பாக மரியாதைக்கும் இருக்கணும். நீ என்னோட தம்பி தானே, நீ என்னோட தங்கச்சி தானே, நீ என் நெருங்கிய நண்பன் தானேன்னு சொல்லிட்டு உங்களோட சுயமரியாதையை யாராவது காயப்படுத்தினா அங்கே ஒரு கோடு போடுங்க. சின்ன சின்னதாக கிண்டல் பண்ணுறதெல்லாம் ஓகே, ஆனால் அது உங்களோட தன்னம்பிக்கையை பாதிக்குதுன்னா, இதை நான் ரசிக்கலை, இனிமேல் இப்படி பேசாதீங்கன்னு புரிய வைங்க. உறவுகள்ங்கிறது நம்மளை அழ வைக்கிறதுக்காக இல்லை, நம்ம கூடவே இருந்து நம்மளை அழகாக்கிறதுக்காகத்தான். அந்த மரியாதை குறையும் போது அன்பு தானாகவே கசக்க ஆரம்பிச்சிடும். கடைசியாக ஒன்று மட்டும் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஒரு லிமிட் வைக்கிறது மற்றவங்களை பிரிக்கிறதுக்காக இல்லை, நம்மளோட உறவை இன்னும் நீண்ட காலம் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்காகத்தான். காம்பவுண்ட் இருக்கிறதுனால தான் நம்ம எல்லாருமே வீட்டுக்குள்ளே நிம்மதியாக தூங்குகிறோம். அதே தான் மனசுக்கும். அன்பாக இருங்க, அதே சமயம் உங்களுக்குன்னு ஒரு லிமிட் வச்சுக்கோங்க. அந்த லிமிட்டை தாண்டி யாரையும் வரவிடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கருத்து என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.